காலையில் தூங்கி எழுந்ததுமே மீன் வந்து வித்துட்டு இருந்தாங்க. எப்போவுமே நாங்கள் இந்த அண்ணா கிட்ட தான் மீன் வாங்குவோம். வந்திருந்தாங்க. ஸோ மீன் வாங்கலாம் அப்படின்ட்டு போய் பார்த்துருந்தோம். அது பொடி போட்டு நிறைய பேர் கேட்கலாம், எம்மா ஒரு பாத்திரம் கொண்டு போய் வாங்குறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து நின்றுட்டு இருந்தோம், எதிர்பார்க்கல. அதனால் காலையிலே வந்துட்டாங்க. சரி கவர்லேயே வந்து டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவர்லேயே போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லோரும் மேக்ஸிமம் நாங்கள் வந்து பாத்திரத்தில் தான் வாங்குவோம். நான் வந்து கனவா மீன் தான் வாங்கியிருந்தேன். இப்படி எடுத்துனா உனக்கு ஃப்ரீயாக இருக்கும். ரொம்ப போட்டுருங்க. நான் வந்து கவரில் அந்த மீனை காமிச்சோடனே, நீங்கள் அதை காமிக்க வேணாம், பொட்டிக்குள்ளே நிறைய இருக்குது, நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய மீன் அள்ளி காமிச்சாங்க. மீன்லாம் வாங்கி கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்குறேன், எலி வந்து எந்த அளவுக்கு வலை வந்து பறித்து வச்சுருக்கு பாருங்களேன். என்ன பண்ணுறதுனே தெரியலங்க எனக்கு. இதை எத்தனை வாட்டி மண் போட்டு நம்ம மூடி விட்டாலும் கரெக்டாக வந்து அந்த இடத்தையே தான் வந்து இந்த மாதிரி வலை வந்து போட்டு வைக்குது. எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா இங்கே பாம்பு ரொம்ப அதிகம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுக்குள்ளே அந்த பாம்பு தான் செய்கிறோம். வீட்டு முன்னாடி இருக்குது, பசங்களாம் இருக்காங்க, விளையாடுறாங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் சேஃப் இல்லாமல் இருக்கும். நான் இந்த வாட்டி வந்து கல் போட்டு இந்த மாதிரி அடைச்சி வச்சுருக்கேன். ஆனாலும் திரும்ப வரதான் செய்யுது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இன்னொரு வாட்டி வருதான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இதை அடைச்சி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து மார்னிங் எழுந்துச்சி பார்க்கணும் இருக்கா இல்லை அப்படின்ட்டு. ஐயோ மண் இவ்வளோ திக் ஆகிட்டுருக்கு. பார்க்குறேன் நாளைக்கு காலையில் இந்த மாதிரி பண்ணுறேன். நைட் டைமில் நோண்டி வைக்குது, வலையெல்லாம் இந்த மாதிரி பண்ணி வைக்குது. டே டைமில் பெருசாக வர மாட்டேங்குது. டே டைமில் இப்படியே இருக்கா. நாளைக்கு காலையில் பார்க்கணும் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த வாசல் கூட்டி விட்டுருக்கேன், பெருக்கிட்டேன். இப்போ வந்து இந்த கோலம் போடணும். இப்போ வந்து எங்கள் மேலே தாவ ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ இதை வந்து பெருக்கி வச்சுருக்கேன். பெருக்கி முடிச்சுட்டு துணியெல்லாம் காய வச்சிடணும். போய் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்துட்டு சமைக்கணுங்க. என்ன சமைக்கிறதுன்னு ஐடியா ஒன்றுமே இல்லை. பாருங்களேன், ஊமத்தங்காய். இது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு, என்னோடய அண்ணா தான். அவங்க வந்து இதை பறிச்சுட்டு என்னோடய ஹஸ்பண்டோட வண்டியில் வச்சுருக்காங்க போல இருக்குது. இது எங்கே வந்துருச்சா, இது எதுக்குன்னு எனக்கு தெரியல. எதுக்கு ஏதாவது சுற்றி போடுற மாதிரி எதுவும் இருக்குமா ஏன்னு தெரில. பட் இது எங்கே கிடந்துச்சு, வெடிச்சிச்சுங்க. காஞ்சி போச்சுன்னா வேஸ்ட் ஆகிடுன்னு பார்த்தா இது வெடிச்சிருக்கு. வெடிச்சு அதுக்குள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாமே பாருங்களேன், ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இது என்ன பாய்சனா என்னன்னு தெரில. ஊமத்தங்காய் பேருக்கு ஏற்ற மாதிரி எதுவும் பிரச்சனை கொடுக்குமானா அது எனக்கு தெரியாது. பட் இது இருக்குது. இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்கள். ஸோ ஊமத்தங்காய் ஒரு 2 காய் கிட்ட இருக்குது. கொஞ்சம் 4-5 காய் இருந்தது. பசங்க விளையாட்டாங்கன்னு நினைக்கிறத வச்சு. இதை கூடயும் விட மாட்டாங்க, வச்சு விளையாடுவாங்க. ஸோ பாருங்கள், சீர் எவ்வளோ விதை இருக்குது. இது என்ன பண்ணுவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் பிரிக்கிற வேண்டியதான். எங்கள் சின்னவர் என்ன 8வது படிக்கிறாரு. இங்கே பாருங்கள், இது நிறைய கல் பொறிக்க வச்சு விளையாடுறாருங்க. இந்த மூட்டை நிறைய கல் எடுத்து வச்சுருக்கான். எதுக்கு வச்சுருக்கான்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் இந்த ஒரு மூட்டை நிறைய கல் உட்காந்து ஒவ்வொரு கல்லாக பொறுக்கி கொண்டு வந்து இவ்வளோ கல் சேர்த்து வச்சுருக்காரு. எதுக்குடா அப்படி கேட்டால் விளையாடுறதுக்கு வாங்கலாம். இந்த கல்லை வச்சு என்ன பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியல. ஒரு மூட்டை கல் இருக்குது பாருங்களேன். தூக்கி கொட்டுறதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. விளையாட போகிறோன்னு வச்சுருக்காரு. துணி பாதி எடுத்துகிட்டு இருந்தால் பாதி எடுக்கும்போது தண்ணி வந்துடுச்சு. துணி எடுத்துகிட்டே இருந்தால் தண்ணி வந்துட்டு. சரி தண்ணி ஃபஸ்ட்டு பிடிக்கலாம் அப்படின்ட்டு தண்ணி பிடிக்க போயாச்சு.
இப்போ துணியெல்லாம் எடுத்து மடித்து வைக்கணும். மடித்து வச்சுட்டு தான் போய் வீடு கூட்டணும் வேறு. ஆஹா, சீத்தாப்பழி பழம் பழுத்துருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாமா? ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்தேன், அது பழுத்துப்போ பார்க்காத விட்டுருக்கேன். ஆஹா, பழுத்துருக்காது. என் தர குட்டியாக இருக்குது. பழுத்துருக்குமா? காய் தான் போல இருக்குது. ஆனால் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டுருக்கு பழுத்தது மாதிரி. காய் தான் போல இருக்குது. காய் தானே? ஆஹா, ஐயோ, இது பழுத்துட்ருக்கு. ஒரு பழம் நல்லா பழுத்துருக்கு. நல்ல வேலை, என்னை ஏமாத்தாமணியாவது எனக்கு நல்லது பண்ணியிருக்கே. சூப்பர், நல்லாவே பழுத்துட்ருக்கு. எப்போவுமே மரத்துலேயே பழுக்க வச்சு சாப்பிட்டு ஒரு டேஸ்ட் தான். இப்போ இது பழுத்துருமா? வேணாம், எங்களுக்கு நின்றா எங்களுக்கு, இல்லைன்னா குருவிக்கு நின்றா குருவிக்கு, யாராவது ஒருத்தங்க சாப்பிட்டு போட்டோம். பறிச்சிக்கலாமா? பறித்து விட்டேன். குட்டியாக தான் இருக்குது, ரொம்ப குட்டியாக இல்லை, மீடியமாக இருக்குது. எப்பவுமே இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும். அப்போ தான் வந்து இது நல்லா பழுத்துருக்கும். பட் இது குட்டி குட்டியாக இருக்கும்போது பழுத்துட்ருக்கு. சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு. இது கடையிலே இப்போலாம் கிடைக்க மாட்டேங்குது. எப்போயாவது சீசன் டைமில் ரொம்ப ரேராக தான் கிடைக்குது. சரி, பசங்க தான் சாப்பிடுவாங்க. இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். ஆனால் ஒரு பழம் தான் இருக்குது. சரி, பசங்க வரட்டும், கொடுத்துடலாம் அவங்க கிட்டவே. கிளைமேட் நல்லா தான் இருக்குது. டைம் என்ன இருக்கும், ஒரு 4:30 மணி இருக்கும். பட் கிளைமேட் பார்க்க சூப்பராக இருக்குது. நைட்டு மழை வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டோன்னா மழை வந்தால் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நைட்டு என்ன சமைக்கிறதுன்னு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை. அதுக்கப்புறம் ஞாபகம் வந்தது, ஐயோ கனவா மீன் வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அதுவே இன்றைக்கி தொக்கு மாதிரி செஞ்சு தோசை ஊற்றலான்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணேன். ரொம்ப மசாலா அதிகம் சேர்க்கல, ஜஸ்ட்டு கொஞ்சமாக கடுகு, சோம்பு அந்த மாதிரி மட்டும் போட்டு ரொம்ப சூப்பராக வந்து கிரேவி செஞ்சுருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இஞ்சி பூண்டுமே தட்டி வந்து சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பொதுவாக எல்லாத்துக்கும் சேர்க்கலாம்னு நினைக்கிறேன். நான்வெஜ்ஜில் கடல் சார்ந்த உணவுகள் சமைக்கிறப்போ கூட, சீ ஃபுட் சமைக்கிறோம் அப்படின்னா, ப்ரானாக இருக்கட்டும், ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், இல்லைன்னா நண்டாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து சேர்க்கலாம். சேர்த்தா நல்லா தான் இருக்கும். மீன் குழம்புல சேர்க்க முடியாது, பட் ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். டைஜஷனும் ரொம்ப நல்லது தான். ரொம்ப அதிகமாக சேர்க்குறோன்னா ஃப்ளேவர் வந்து அடிக்கும். கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டோன்னா டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. சேர்த்துட்டு நான் வந்து நல்லா வதக்கி விட்டு, அதுக்கப்புறம் நான் கனவா மீனையும் சேர்த்து தொக்கு மாதிரி செஞ்சுக்கிட்டேன். இது புளி எதுவும் சேர்க்கலைங்க, புளி சேர்த்தா நல்லா இருக்காது. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாப்பொடிலாம் சேர்த்து, உப்புமே தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு, கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க வச்சு இறக்கிட்டேன். ஒரு சைடு வந்து தோசை ஊற்றி, அன்றைக்கி நைட்டு டின்னருக்கு நாங்கள் தோசை தான் சாப்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படிதான் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.